அல்லேலூயா. வாசிங்க 1 பேதுருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. ஆமென். புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. புல்லும் வளர்ந்துச்சு, பூவும் வளர்ந்துச்சு. எதுவும் சொந்தம் இல்லை, எதுவும் உனக்கு சொந்தம் இல்லை. உன் உடம்பு கூட உனக்கு சொந்தம் இல்லை, உன் ஆத்மா உனக்கு சொந்தம் இல்லை. ஒரு நாள் உலர்ந்து உன்னை விட்டு அது கடந்து போகும். அதனால தான் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ஆவிய தேவனுக்குள்ள ஒப்பு கொடு. கொடுப்பியா? அதை பாவமற்றதாய் பாதுகாத்துக் கொள்வியா? வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? யாவாகிய யாசுவமேசியா வரும்போது உன்னுடைய ஆவிய ஆத்ம சரீரம் குற்றமற்றதாய் இருக்க நீ என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணுமா? காத்துக்கொள்றியா? சரி, உன்னிட்ட தேவன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆவி ஆத்ம சரீரத்தை கேட்கிறார். இது என்ன யூஸ்? எத்தனை ரூபாய்? ஒரு யூஸ் இல்லை, ஒரு உபயோகமும் இல்லை. மண்ணுக்குள்ள புதைச்சா மண்ணாயிடும். இப்படிப்பட்ட இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் தேவன் கேட்கிறார். ஆனா தேவன் உனக்கு தரது பிரயோஜனம் உள்ளது. தேவன் ஒன்னிட்ட கேட்கிறது ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. புரியணும். முதல்ல நான் சொல்றது புரியலையா? தேவன் கேட்கிறது ஒரு பிரயோஜனமற்ற உன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கேட்கிறார். தேவன் தருவது உனக்கு பிரயோஜனமானவைகளை தருகிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் தாரது என்னன்னு நீ பார்க்கணும். என்ன தரார்? முதல்ல கிருபையை தரார். அல்லேலூயா. அவர் வசனத்தை தந்தார். எப்படி? எத்தனை பேர் இருக்குது வசனம்? எத்தனை பேர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? இது எனக்கு இல்ல, இது அவளுக்கு ஆகும். இது எனக்கு இல்ல, இது அவனுக்கு ஆகும். எத்தனை பேர் தட்டி கழிக்கிற? ஏன்? உங்ககிட்ட இருக்கிற பிசாசு வேதவசனம் வரும்போது அது எனக்கல்ல என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிறது. தேவனுக்கு கோபம் வருமா? வராதா? வராதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்தது காரணமே அதுதான். தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்காததினால். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வாசிங்க. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 89 நினைக்கிறேன். யாவா, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. வானங்களில் நிலைச்சிருக்குது. ஆனா உன் இருதயத்தில் இல்லையே. வசனம் வானத்தில் கீழ்ப்படியணும். என்னைக்காவது உன் இருதயத்தில் இருக்குதா? ஆசாரியனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு இருதயத்தில் எங்கேயாவது இருக்கா? அவர் வானத்தில் பத்திரமா வச்சிருக்கிறார். உன் இருதயத்தில் அந்த எண்ணம் வருதா? உனக்குள்ள நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆனபடியினால் இந்த வசனத்துக்கு நான் கட்டுப்படுவேன் என்கின்ற உறுதி உன்னிடத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா. இல்லையே. அது அப்படியே 169 வாசிங்க. யாவா, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. ஆமென். உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய வசனம் எனக்குள்ள இருந்தா அந்த வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீ கேட்க வேண்டிய ஒரு விஷயம். கேட்கணும்னா வசனம் உள்ள இருக்கணுமே. வசனமே இல்லையே. கேட்ட வசனம் ஒரு காதால கேட்கிறோம், மறு காதால போகுது. இல்லை, இப்ப குறிப்பெடுக்கிறதுனால பாவம், ஒரு காதால கேட்டு அடுத்த காதால போகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச குறிப்பு ஏட்டு சூரக்காய். எல்லாரும் குறிப்பெடுக்கிறீங்களா? உங்களுடைய குறிப்பு ஏட்டு சூரக்காய். எதுக்கு குறிப்பெடுக்கிறீங்க? குறிப்பு எதுக்குன்னா தெரியுமா? எடுக்கிற குறிப்பை இன்னைக்கு கேட்டுட்டோம், எழுதி வச்சிருக்கிறோம். நாளை இப்போ இந்த குறிப்பை வாசித்து வேதத்தை வசனத்தை வாசித்து சிந்திச்சிருக்கிறோமா? திங்கள் செவ்வாய் என்ன பண்றோம், புதன் என்ன பண்றோம், வியாழன் என்ன பண்றோம், வெள்ளி சனி என்ன பண்றோம்?
இந்த குறிப்பு எனக்கு தெரிஞ்சு 8 சூரக்காய். இது கறிக்கு உதவாது. வார்த்தை இருதயத்திலும் இல்லை, புத்தகத்திலும் நோட்டிலும் இருக்கிறது. அது அப்படியே இருக்கிறது. ஒரு வாரம் தூங்கும், ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் எடுத்துட்டு வந்து அடுத்தது எழுதுவோம். குறிப்பெடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். நீ நரகத்துக்கு போறதையோ பாதாளத்துக்கு போறதையோ, நீ தேவனுடைய தண்டனைக்கு உட்படுவதையோ இந்த குறிப்பு தடுத்து நிறுத்தி இருக்கிறதா? என்னுடைய கேள்வி அதுதான். செய்தி கேட்கிற நாம், குறிப்பெடுக்கிற நாம் நல்லது. ஆனா அதன்படி அதை உபயோகப்படுத்துகிறோமா? அப்ப நாளையிலிருந்து நான் குறிப்பெடுக்க மாட்டேன். நினைக்க வேண்டியது என்ன செய்கிறது? குறிப்பெடுத்தா தானே குறிப்பெடுக்கிறேன்னு சொல்லி திட்டுவேன். குறிப்பே எடுக்கண்டாங்க. நீ தேவன் ஒன்னிடத்துல விரும்புறது குறிப்பு எடுத்து அந்த குறிப்புக்கு நீ ஒரு மாடா மாறணும். எப்படி? அந்த மாடு சாப்பிட்டதை எப்படி அசைபோடுதோ அதுபோல நீ எழுதி வச்சிருக்கிற இந்த ஆகாரத்தை அசைபோடணும். செய்ய மாட்டியே. உறங்கிறதுக்கு தான் நேரம், டிவி பார்க்கறதுக்கு தான் நேரம், அடுத்தவங்க கதை பேசுறதுக்கு தான் நேரம். எப்படிங்க இந்த நோட்டை எடுத்து பார்க்கறது? நோட் எடுக்கணும், பென் எடுக்கணும், பைபிள் எடுக்கணும். இப்போ கொஞ்சம் சின்ன வேலையா? எவ்வளோ பெரிய வேலை! இதையெல்லாம் செய்ய முடியுமா? உனக்கு நடக்கும், உனக்கு வேலை வெட்டியாக இருக்குது, நீ செய்வ அப்படின்னு என்ன நினச்சிக்கிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு வேலையும் இருக்குது, வெட்டியும் இருக்குது. வெட்டியானுக்கு இருக்கிற எல்லா வேலையும் உனக்கு இருக்குது. தயவு செய்து சொல்கிறேன், அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு தேவ வசனத்தை முதல்ல நீ யோசிக்க பழகணும். வேத வசனத்துக்குள்ளாக வாழ பழகணும். காலம் சமீபத்தில் இருக்கிறது, கொஞ்ச காலம் தான் இருக்கு. இப்போ 119வது சங்கீதம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. வார்த்தை கால்களுக்கு தீபமா? அப்ப ராத்திரி 1 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி போற நேரம் வேதவசனம் உனக்கு தீபமா இருக்கணுமே. ஆனா தீபமா இல்லையே. அங்க இருட்டில் வாழை மர தாறு ஆடுனா பிசாசு வந்தான்னு சொல்ற, அதுல பயந்து ஓடுற. அப்ப இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார் பாட்டு பாடுற, பயந்து. விசுவாசத்தில் பாட மாட்டேன். ஏன்? அப்புறம் எப்படி இந்த வசனம் உனக்கு வார்த்தை உன் காலுக்கு தீபமா எங்க இருக்கு? அல்லேலூயா. ஏசாயாவுடைய புத்தகம் 55வது அதிகாரம் 10-11 சீக்கிரம் வாசிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் அனுப்பின காரியத்தை அது செய்து முடிக்கும். சும்மா எப்படி செய்யும்? அது சும்மா செய்யறதுக்கு வல்லமை இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாசுவா தன்னுடைய சொந்த ஊருக்கு போனார். அங்க அவருடைய வார்த்தையை யாரும் விசுவாசிக்கல. வேதம் சொல்லுகிறது அங்க அவர் ஒரு அற்புதம் கூட செய்ய முடியல. அப்ப அவருடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார்ல, இன்னைக்கு அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார்ல, இந்த வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பி போகாம இருக்கணும்னா இந்த வார்த்தை என்ன செய்யணும்? முதல்ல நம்ம வாசிச்சு அதை தியானிச்சு அதன்படி செய்யும் போது அவர் விரும்புகிற காரியம் உனக்குள் கிரியை செய்யும். நம்ம தான் அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வார்த்தையை தரார், வார்த்தையை தந்து அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நினைச்ச காரியத்தை உனக்குள் செய்ய விரும்புகிறார். இப்ப நீ எத்தனை பேர் வார்த்தையின் சத்தத்தினுடைய ஊடாய் வாழ நினைப்பவர்கள்? வார்த்தையின் சத்தத்தை தியானிக்கிறவர்கள் எத்தனை பேர்? வார்த்தையினுடைய சத்தத்தை உணர்ந்தவன் எத்தனை பேர்? வார்த்தையினுடைய சத்தத்தினுடைய ஊடாய் மனம் திரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? வார்த்தையினுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? சொல்லுங்க. இதுவரைக்கும் வார்த்தையை கேட்கிறோம், நானும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். நமக்கு இந்த செய்தி எப்படி இருக்குது? பைத்தியமா இருக்கா?
அருவருப்பா இருக்கா, கோபமா இருக்கா, உன்கிட்ட பிசாசு இருக்கு. அவனுக்கு தான் இது பிடிக்காது. வார்த்தையின் சத்தம் அவனுக்கு பிடிக்காது. அப்ப அவன் உன்கிட்ட இருக்கிறபடினால் இந்த சத்தத்தை பைத்தியமா பார்க்க நினைக்கிறான், கோபமா உணர நினைக்கிறான். எதுக்கு இந்த மாதிரிலாம் கத்துறாரு, தொண்டை வேற அடைச்சிருக்குது, என்ன கத்துறான் இவன், எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த தொண்டை அடைச்சிருந்தாலும் ஒருவேளை நான் இல்லாமல் போனாலும் இந்த சத்தம் வெறுமையாய் என் தேவ சமூகத்தில் திரும்பி போக கூடாது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கணும். அதுக்கு போல நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். என் தேவன் இங்க அன்னைக்கு 20 லட்சம் பேர்ல 2 பேரை தேர்வு பண்ணது போல இங்க ஒருத்தர் வந்த வார்த்தையை திருப்பி அனுப்பாம அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற ஒருத்தர் இருப்பாரா? தேவன் கடைசியா கேட்டது, ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். இங்க ஒருத்தர் இருக்கிறாரா? ஒரு மனுஷன் இருப்பானா? தேவனுடைய சித்தம் செய்கிற மனுஷன் வேத வசனத்தை திருப்பி அனுப்பாமல் வேத வசனத்தினுடைய ஊடாய் இந்த வார்த்தை இன்றைக்கு தந்த செய்தி எனக்கு எதற்காக வந்தது, என்னை மனம் திருப்ப வந்தது என்று சொன்னார். நான் ஏன் மனம் திருப்ப கூடாது என்கின்ற கேள்வியை உருவாக்க எத்தனை பேரால் முடியும்? தேவ சமூகத்தில் நம்மை எல்லாரும் தாழ்த்துவோமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் இப்ப உனக்குள்ள கடந்து வந்திருக்கிறது. உன்னுடைய இருதயத்தை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது, உன்னுடைய ஆத்மாவை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது, உன்னுடைய சரீரத்தை புடமிட்டுக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க நீ தயாரா? ஒப்புக்கொடு. எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.